உழைப்பாளர் தினத்துல உழைப்பாளர்கள் பற்றிய அந்த கவலை, சிந்தனை, அவங்களுடைய உரிமைகள், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதங்கள், இதெல்லாம் குறித்து பேசப்படும், விவாதிக்கப்படும், எழுதப்படும். ஆனா வருத்தம், இந்த நாள் கடந்து போயிருச்சு அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை பத்தி யாரும் சிந்திக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து உழைப்பாளர்கள் இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டுல வளர்ந்த பல நாடுகள்ல இருக்கக்கூடிய முதலாளிகள் தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 18 மணி நேரம் உழைச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரூல் போட்டாங்க. 6 மணி நேரம் தான் ரெஸ்ட், ஓய்வு, 18 மணி நேரம் எனக்கு உழைக்கணும் அப்படின்று ரூல் போட்டாங்க. அன்னையிலிருந்து உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் போராடி கொண்டே இருக்கிறது, இன்றைக்கும் போராடுகிறது. ஊதியம் குறைவாக இருக்கிறது, வேலை பளு அதிகமா இருக்குது, ஓவர் டைம் பார்க்க சொல்றாங்க, அது இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாம் 1440 வருடங்களாக உழைப்பாளிகளின் உரிமைகள் குறித்தும் அவர்களின் நலன்கள் குறித்தும் அறைகூவல் விடுத்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் சாப்பாடு சமைச்சு அவருக்கான உணவுகளை சமைச்சு கொண்டு வர்றாரு அப்படின்னா அதை வாங்கி சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க கூட அவரை உட்கார வச்சுக்கோங்க. உங்களுக்காக சமைச்சார்ல, உங்களுக்காக அந்த ஃபுட்டை ரெடி பண்ணார்ல, ரெடி பண்ணி கொண்டு வந்த அந்த உழைப்பாளியே உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட சொல்லுங்க. அப்படி இல்லையா ஒரு 2 கவளமாவது அவனுக்கு கொடுங்க, ஒரு 2 புடி அவனுக்கு, 2 ரொட்டி துண்டாங்க 2 துண்டு அவனுக்கு கொடுங்க. ஏன்னா அதை சமைப்பதற்காக அந்த உஷ்ணத்தையும் அந்த கஷ்டத்தையும் அவர் உணர்ந்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். அந்த கஷ்டத்தை, அந்த வேர்வையை அவர் சிந்தனதுனால தான் இந்த உணவு கையில வந்து சேர்ந்திருக்கு. அந்த உழைப்பு இல்லைன்னா, அவருடைய கஷ்டம் இல்லைன்னா இந்த உணவு கைக்கு வராது. அதை உணர்ந்து பார். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்கு பின்னாலும் ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு வேர்வை இருக்கிறது, ஒரு ரத்தம் இருக்கிறது. அதை சிந்தித்து பார். அந்த வேர்வை யார் சிந்தினார்கள், அந்த ரத்தத்தை யார் சிந்தினார்கள், யார் கஷ்டப்பட்டாங்க, யார் உழைப்பின் பெயரில் இந்த உணவு, இந்த ரிஸ்க்கு உன் கைக்கு வந்துச்சு அப்படிங்கறத உணர்ந்து அவனுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா நீ செய், மறந்துடாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். உழைப்பாளிகள் குறித்து 2 விஷயத்தை கவனம் செலுத்தணும். எல்லாம் நாம கடை வச்சிருக்கிறோம், வியாபாரிகளா இருக்கிறோம், தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம், நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இஸ்லாம் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறது. முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் விஷயத்தை 2 விஷயத்தை நாம கவனம் செலுத்தணும். 1 அவங்க செய்யக்கூடிய வேலை, 2வது அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஊதியம். அவங்க செய்யக்கூடிய வேலை அவங்க சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. யாருக்கும் அவங்களுடைய சக்திக்கு மீறி வேலை கொடுக்காதீங்க. அவங்க சுமக்க முடியாத சுமையை அவன் தலையில போட்டு நீ அழுத்தாதீங்க. எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிற அல்லாஹ் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய செயல்பாட்டில் யாராவது குறுக்கிட்டு கேள்வி கேட்க முடியுமா? நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி என்கிட்ட நடந்துகிட்ட, அல்லாஹ்ட்ட யாராவது கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே தன்னுடைய அடியார்களுக்கு சக்திக்கு மீறி சுமைகளை தருவதில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அவனுடைய சக்திக்கு மீறி வேலைகளை, சுமைகளை கொடுப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 5 வக்து கடமையை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 வக்து தொழுக. அல்லாஹ் நினைச்சிருந்தா 50 வக்த கொடுத்திருக்கலாம், 50 வக்த கொடுக்கல. 50 வக்த கொடுக்கிற மாதிரி கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உள்ளத்துல அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி பெருமானாரை சந்திக்க வச்சு நீங்க போய் அல்லாஹ்ட்ட பேசுங்கன்னு சொல்ல வச்சு அவங்க அல்லாஹ்ட்ட போய் முறையிட்டு குறைக்கிற மாதிரி அல்லாஹ் குறைச்சிட்டான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அதே 50 வக்த அல்லாஹ் கொடுத்திருக்கலாம்ல, கொடுக்கல. ஏன்னா அது சிரமம் அல்லாஹ்வுக்கே தெரியும், அது பாரம் அல்லாஹ்வுக்கே தெரியும். 5 எங்க இழுத்துட்டு கிடக்குது, 50 எங்க நம்ம செய்வோம்? செய்ய மாட்டோம் கண்டிப்பா. அல்லாஹ்வுக்கு தெரியும் அது தன் அடியானுக்கு அவன் கொடுக்கிற சிரமம், பாரம் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அவர் ரஹ்மத்துல் ஆலமீன், அதனால 5 கொடுத்துருக்கிறான். அந்த 5 கூட பயணங்கள்ல நீ 2 தொழுதா போதும், 4 தொழ வேண்டிய அவசியம் இல்லை, 2 மட்டும் தொழு. பயணத்துல நீ சிரமத்துல இருப்ப. பெண்கள் அவர்கள் மாதவிடாய் காலங்களில் அதுவும் இல்லை, தொழ வேண்டாம். இஸ்லாம் சலுகையை கொடுத்திருக்கிறது. பயணங்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, பயணங்கள்ல ஜும்மா கடமை இல்லை,
எல்லாம் எதற்கு அப்படின்னா, தன் அடியானுக்கு எந்த வகையிலும் சிரமத்தை, பாரத்தை அவன் தலையில் சுமத்தி விடக்கூடாது, சக்திக்கு மீறி சுமைகளை அவன் மீது திணிக்க கூடாது என்கிற எண்ணத்தில் தான் அல்லாஹு தாலா அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வே இப்படி நடக்கும் பொழுது நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாம் எப்படி நடக்கணும்? சக்திக்கு மீறி சுமைகளை தரக்கூடாது. ரெண்டாவது, ஊதியம், அவன் செய்யற வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும். அந்த ஊதியத்தை கரெக்டான டைம்ல கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல அவனுடைய குடும்ப பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம ஊதியத்தை பிக்ஸ் பண்ணணும். இதை யாரும் இன்னைக்கு செய்யறது இல்லை. அவன் 2 மணி நேரம் வேலை செய்யறான், 3 மணி நேரம் வேலை செய்யறான், 2000 ரூபாய் அப்படின்னு முடிச்சிருவோம். அவனுடைய வேலை என்ன, பெருசா வேலை செய்யறான், அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்போமே தவிர அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, நாம கொடுக்கக்கூடிய சம்பளம், நாம கொடுக்கக்கூடிய ஊதியம் அவனுடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கிறதா, அவனுடைய கடமைகளை எல்லாத்தையும் செய்ய முடியும், அதை யாரும் யோசிக்க மாட்டோம். ஒரு மனிதனுடைய தேவை என்ன, அவருடைய குடும்பத்தினுடைய சூழல் என்ன என்பதையும் புரிந்து கொண்டு நாம அவங்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டும். ஊதியத்தை கரெக்டா கொடுக்கணும், வேலைகளை சரியா செய்யணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த அவர்களுடைய உழைப்பு இல்லை என்றால் நாம மேல போக முடியாது. அல்லாஹ் நம்ம நல்ல செல்வாக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான், நல்ல தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்துருக்கிறான். வருமானம் வானத்திலிருந்து கொட்டல, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுடைய உழைப்பினால், அவர்கள் சிந்தக்கூடிய அந்த வேர்வையினால் மட்டும்தான் அந்த செல்வம் நமக்கு கையில் வந்து சேருகிறது. நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? பிராக்டிக்கலா பார்த்தாலும் அதுதான் சாத்தியப்படும். நாம சரியா அவங்கள்ட்ட நடந்துக்கல, ஒழுங்கா ஊதியம் கொடுக்கல, கரெக்டான டைம்ல கொடுக்கல, இழுத்து அடிக்கிறோம், 10 நாள் 15 நாள் 15ஆம் தேதி வரை இழுத்து அடிக்கிறோம், சரியான சம்பளத்தை அவனுக்கு கொடுக்கல, வேலை அதிகமா கொடுக்கிறோம், அடுத்த மாசம் ஓடி போயிடுவான், நம்ம தொழில் நிறுவனம் ஸ்தம்பித்து போய்விடும். பிராக்டிக்கலாவும் அது ஒத்து வராது. அதனால வேலை அவனுடைய சக்திக்கு மீறி தரக்கூடாது. ஊதியம் அவனுக்கு போதுமானதாக இருக்கிறதா, குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து நாம் அந்த ஊதியத்தை அவனுக்கு தர வேண்டும். 10-12 ரூபா கொடுத்தா போதுமா? அந்த 10-12 ரூபாக்குள்ள நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு என்னைக்கு நாம சிந்திக்கிறோம்? இன்னைக்கு 10-15 ரூபாக்குள்ள ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி விட முடியுமா? இன்னைக்குள்ள கால விலைவாசி உயர்வில் எத்தனை அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், மளிகை சாமான்கள் இருக்கிறது, காய்கறி சாமான்கள் இருக்கிறது, பால் வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், வீட்டு வாடகை கட்ட வேண்டியிருக்கிறது, மருத்துவ செலவு இருக்கிறது, கல்வி செலவு இருக்கிறது. இத்தனை செலவுகளும் நாம கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்திற்குள் அவனால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா? இன்னைக்குள்ள ரிப்போர்ட் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே மாசத்துல 600 இருந்து 700 வரைக்கும் செலவாகுதான். ஸ்நாக்ஸ், நாம் அதிகப்படியா சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு மட்டும் 700 ரூபா வரைக்கும் செலவாகுதான். அப்ப அடிப்படை தேவைகள் எவ்வளவு இருக்கும்? இந்த சம்பளத்திற்குள் நாம நம்ம குடும்பத்தை, நம் மனைவி மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். அதே நிலைதான் அவனுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அந்த உணர்வோடு அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உழைப்பாளர் தினத்தில் நமக்கு கீழே உழைக்கக்கூடிய, வேர்வை சிந்தக்கூடிய அந்த மக்களுடைய கவனமும் நம் மீது இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா எல்லா மக்களிடத்திலும் சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்